ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு நல்ல சூப்பர் டேஸ்டான கேரளா ஸ்டைல் பனீர் சாதத்தின் ரெசிபி தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். நிறைய ப்ரோட்டீனும் கால்சியமும் எல்லாம் இருக்கிற இந்த பனீர் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு சாதம் தான் இது. லஞ்ச் பாக்ஸில் இருக்க இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பன்னீர் சாதம் எப்படி செய்யலாம் என்று நமக்கு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக 100 கிராம் பன்னீரை இந்த மாதிரி சின்ன பீஸாகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த சைஸில் தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இனி ஒரு பெரிய வெங்காயம் நைஸாய் கட் பண்ணியது எடுத்து வச்சுருக்கு. ஒரு பச்சை மிளகாய் 4ஆய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. அதே மாதிரி ஒரு தண்டு கறிவேப்பிலையும் எடுத்திருக்கு. ஒரே ஒரு பெரிய வெங்காயம் தான், அதனோட பாதி ஒரு பவுலிலேக்கு நான் மாற்றியிருக்கு, பாதி தட்டிலும் எடுத்து வச்சுருக்கு. இனி கடாயை அடுப்பில் வச்சு சூடு பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நான் இதிலேக்கு ஊற்றியிருக்கு. அதிலேக்கு போட்டு பவுலில் எடுத்து வச்சுருந்த பெரிய வெங்காயம் போட்டு நமக்கு ப்ரௌன் கலர் ஆகுന്ന வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆகும்போது நமக்கு எண்ணெயிலிருந்து பெரிய வெங்காயம் மாற்றி எடுக்கலாம். இனி அதே எண்ணெயிலேக்கு பன்னீர் போட்டு நமக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட நமக்கு எடுக்கலாம். ஆனால் இதெல்லாம் ஃப்ரை பண்ண வேண்டியது இருக்கிறதுனால அதிகமாக நெய் தேவைப்படும். அதனால நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கு. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பன்னீர் 1 நிமிஷம் அப்படியே வச்சதுக்கப்புறமா இதே மாதிரி லைட்டாக கலர் விட்டுக்கோங்க. பன்னீரிൻ്റെ எல்லா சைடும் நல்லா ஃப்ரை ஆகி வரணும். மேக்ஸிமம் 4 நிமிஷம் போதும். நம்ம பன்னீரெல்லாம் நல்லா வெந்து வரும். அதிகம் வேக வைக்கக்கூடாது. இது ரப்பர் மாதிரி ஆகி போயிடும். இந்த மாதிரி கலர் விட்டு எல்லா சைடும் ஒரே மாதிரி ஃப்ரை ஆகுன வரைக்கும் நமக்கு பன்னீரை எண்ணெயில் இதே மாதிரி கலர் விட்டுட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், பன்னீரிൻ്റെ கலரெல்லாம் நல்லா மாறி வந்துருச்சு. இனி நமக்கு இதை எண்ணெயிலேருந்து மாற்றலாம். இந்த சாதம் செய்கிறதுக்காக 1 கப்பு பஸ்மதி அரிசி தான் நான் எடுத்திருக்கு. அதுக்காகத்தான் 100 கிராம் பன்னீரை எடுத்திருக்குന്നത്. இப்போ எண்ணெயில் நின்று நான் இது மாற்றியிருக்கு. இதிலேக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா பாதி பெரிய வெங்காயம் பச்சை மிளகாயும் போட்டு நமக்கு வணக்கி எடுக்கலாம். இது ப்ரௌன் கலர் ஒன்றும் ஆக தேவையில்லை, ஓரளவுக்கு வணங்கியால் போதும். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நமக்கு இதிலேக்கு சேர்த்து நல்லா வணக்கி எடுக்கலாம். இந்த மாதிரி கலரை விட்டு இஞ்சி பூண்டிൻ്റെയും பச்சை மிளகாயுடையும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கி எடுக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலையும் கொஞ்சமாக உப்பும் கூட நமக்கு இதிலேக்கு சேர்க்கலாம். நம்ம சாதத்தில் உப்பு சேர்த்தி தான் வேக வச்சு எடுத்துருக்குന്നത്. அதனால் உப்பு சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 கப்பு பஸ்மதி அரிசி 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறமா 1 பட்டா, 1 அன்னாச்சிப்பூ, 1 ஏலக்காய், 2 கிராம்பு இவ்வளோ போட்டு தண்ணியில் வேக வச்சு எடுத்த சாதம் தான் இது. இந்த கப்பில் தான் 1 கப்பு பஸ்மதி அரிசி எடுத்தது. இனி நம்ம வணங்கி வந்திருந்தால் வெங்காயத்திலேக்கு 1 டீஸ்பூன் மிளகாத்தூளும் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலையும் சேர்த்து ஒன்று வணக்கி எடுக்கலாம். பின்னாடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீர் பீஸு இதிலேக்கு போட்டு நல்லா கலரி விடலாம். நம்ம பன்னீரில் உப்பு சேர்க்கலாம். ஆனால் நம்ம வெங்காயத்தில் உப்பும் கரம் மசாலையும் எல்லாம் இருக்குது. அது நம்ம பன்னீரில் நல்லா பிடிக்கணும். அதுக்காகத்தான் இந்த மாதிரி வணக்கி எடுக்கிறது. அதுக்கப்புறமா மூடி வச்சு 30 முதல் 40 செகண்ட் வரைக்கும் நமக்கு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த பன்னீரை வேக வச்சு எடுக்கலாம். அவ்வளோ டைம் போதும், அதிகமாகி போகக்கூடாது. அதுக்கப்புறமா 1/4 கப்பு க்ரீன் பீஸு நான் வேக வச்சு எடுத்திருந்தது. உங்கள்கிட்ட இல்லைன்னா உங்களுக்கு அது ஸ்கிப்பு பண்ணி விடலாம். எங்கிட்ட இருந்ததுனால மட்டும்தான் நான் இது சேர்க்கிறது. 1/4 கப்பு க்ரீன் பீஸை வேக வச்சது இதிலேக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இது நம்ம சாதத்துக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதே மாதிரி நல்ல ஹெல்த்தியுமாக இருக்கும். அதனால தான் நான் க்ரீன் பீஸு சேர்த்தது. பின்னாடி நம்ம வேக வச்சு எடுத்துருந்த சாதம் இதிலேக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இந்த சாதம் குழஞ்சு போகாமையும் அதே மாதிரி உடைஞ்சு போகாமையும் பார்க்கணும். நல்லா கலரி விடும்போது பார்த்து தான் கலரி விடணும். இதே மாதிரி லைட்டாகிட்டு தான் நம்ம கலரி விட்டுட்டே இருக்கணும். இந்த டைமில் எல்லாம் ஸ்டவ் நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கு. இந்த மாதிரி சைடில் நின்று இதே மாதிரி கலரி விட்டு எடுத்துக்கோங்க. நம்ம வெங்காயமும் பன்னீரும் கரம் மசாலையும் எல்லாம் நம்ம ரைஸில் நல்லா பிடிக்கணும். அதனால் இந்த மாதிரி நல்ல கலர் விட்டு எடுத்துக்கோங்க. இனி பொடியாய் நறுக்கி வச்சுருந்தா கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம்.
കൊത്തമല്ലിത്തല நம்ம ரைஸுக்கு நல்லொரு வாசവും டேஸ்ட்டும் கொடுக்கும். அதனால் கொத்தமல்லித்தலையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். கடைசியில் நம்ம ரைஸில் നിന്ന് பாதி ஒரு ஓரத்திലേക്ക് இதே மாதிரி ஒன்று மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா வெங்காயம் இதிலேக்கு இதே மாதிரி போடலாம். ஓரத்திലേക്ക് மாற்றி வச்சுருந்த ரைஸை இதுக்கு மேலே இதே மாதிரி போட்டுக்கோங்க. மூடி வச்சு நமக்கு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே வைக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். மூடி திறந்து நம்ம ரைஸை இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். பாருங்க, நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் கேரளா ஸ்டைல் பன்னீர் சாதம் ரெடி ஆயிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபிஸ் பிடிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.